தமிழ் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எந்த டேரக்டரோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது? ஃபஸ்ட்டு டைம் தமிழில் வந்து ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணும்போதே 2-3 படம் எஸ்பி சார் கூட தானே ஒர்க் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரியே போயிடுச்சு. அதாவது சகலகலாவல் முடித்த உடனே எங்கேயோ கேட்ட குரல். ஆனால் ஸ்ட்ரிக்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அப்படி ஒரு இது பார்த்தது டைரக்டர் எம் பாஸ்கர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம். ஐயோ, அவங்க டைமிங் எல்லாம் ஐயோ சாமி. ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீனில் நான் வரதுக்கு 30 மினிட்ஸ் லேட் ஆச்சு. ஆஹா, அன்றைக்கி அப்படி உள்ளே வந்தோடனே சிவகுமார் சார் வேறு இருக்குடியோ அப்படின்னாங்க. அது என்னோட தப்பு கிடையாது, டிராஃபிக்னால தான். இந்த டிராஃபிக்னால தான் லைட்டு வேலை செய்யலை, இதெல்லாம் கண்டுபிடிச்சதே நாங்கள் தான் அப்படின்னாங்க. சார் சத்தியமாகவே இல்லை சார், 9 மணின்னா 9 மணிக்கு வரணும். 9:05ன்றது 9 கிடையாது, 9ன்றது தான் 9. நாமல்ல இப்படி உட்காந்துருப்போம். அதிலிருந்து 9ன்னா 8:50க்கு அங்கே இருப்பேன். அந்தளவுக்கு நான் எப்போவுமே டைமிங் கீப்பப் பண்ணுவேன். பட் அவங்க பாஸ்கர்ஸ் கார்டோடலாம் ஒர்க் பண்ணேன். ஐயோ ஸ்ட்ரிக்ட். அதுவும் இல்லாமல் வந்த உடனே இன்னையோட சீன் தான், ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி இது பண்ணும். சிவகுமார் சார் வேறு உட்காந்து என்னோட டைலாகெல்லாம் நான் கற்றுக்கிட்டாச்சு, மற்றவங்க டிலே ஆகாமல் இருந்தால். இவர் வேற சார் ஏற்கனவே தமிழ் இது வேற, தமிழை வந்து மலையாளத்தில் எழுதி நான் கற்றுக்கணும், இது வேறு. இதெல்லாம் படிச்சிருந்தா நான் என்றைக்கோ ஐஏஎஸ் பாஸ் ஆகிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ அழகாக. எத்தனை மணிக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டை கேட்டால் தரமாட்டார். ஒரு வேளை ஏதோ மனசு மாதிரி அன்னைக்கு மழை ஏதாவது பெய்யுது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு தரேன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு போனோம் சீரியஸாக முடிஞ்சு வச்சுருப்பாருங்க. 3 மணி. இந்த சீன் ஓகே 2:30க்கு விட்டுறேன் அப்படின்னு. 2:30க்கு விட்டுறேன்னு சொன்னால் யூ ஓன்ட் பிலீவ், 2:25க்கு அவர் விடுவார். அவ்வளோ பர்ஃபெக்ட். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிறது வந்து ராமநாராயணன் சார். ஆமாம், வாங்க அப்படின்னு சார் அந்த ஒரு இது வந்து அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு. அது எந்த சீனுக்கு எடுக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் சினிமாவில் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே கடவுள் புண்ணியத்தில் நல்ல டைரக்டர்ஸ். யாருமே ரூடோ ரஃபோ இதோ எதுவுமே கிடையாது. ஒர்க் பண்ண ஹீரோஸும் சரி, ப்ரொடக்ஷனும் சரி நல்லா இருந்துச்சு.